திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இல்லத்தின் மகிழ்ச்சி, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் திருச்சபையின் மகிழ்ச்சி என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார். ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி தான் திருச்சபையினுடைய மகிழ்ச்சி என்று சொல்கிறார். திருச்சபையின் மையமாக இருப்பது குடும்பம். அதனால் தான் சொல்கிறோம் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏதோ திருக்குடும்ப திருவிழானால குடும்பத்தை பற்றி ஃபாதர் உயர்த்தி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி அல்ல, அதுதான் உண்மை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், குருத்துவம் பெரிதா குடும்பம் பெரிதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? குருத்துவம், சாமியாராக இருக்கிறோம், குருத்துவம் பெரிதா அல்லது குடும்பம் பெரிதா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சத்தமே கேட்கலையே. குடும்பம் தான் பெருசுங்கிறீங்க, அப்புறம் அடித்து சொல்லணும் எது பெருசுன்னு. குடும்பம் தான் பெருசுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நான் சாமியார் குருத்துவம் தான் பெருசுன்னு சொல்லலாமா? அல்ல, இரண்டுமே சமம்தான். எப்படி தெரியுமா? இப்போ சாமியாராக இருக்கிறோம், சிஸ்டராக இருக்கிறாங்க, திருத்தந்தையாக இருக்கிறோம், போப்பாக இருக்கிறோம், கருதினாளாக இருக்கிறோம். எல்லோரும் எங்கேருந்து வந்தவர்கள்? எல்லாம் எங்கேருந்து வந்தவங்க? குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். ஏன் இன்னைக்கு திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகிறோமே, இயேசு அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். அதனால் குடும்பம் அவ்வளவு முக்கியமானது. இந்த திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் குடும்பம் எவ்வளவு முக்கியமானது பாருங்களேன். குடும்பம் இல்லாவிட்டால் குருத்துவம் இல்லை, குடும்பம் இல்லாவிட்டால் குருத்துவம் இல்லை. சாமியார்கள் கிடையாது, குடும்பத்திலிருந்து தான் சாமியார்கள் வர்றோம். அது ஆயராக இருக்கலாம், திருத்தந்தையாக இருக்கலாம், புனிதர்களாக இருக்கலாம். புனிதர்கள் யார் என்ற ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் புனிதர்களும் மனிதர்கள் தான், புனிதர்களும் மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ குடும்பம் எவ்வளவு முக்கியத்துவம் பார்த்தீங்களா? குடும்பம் எவ்வளவு முக்கியத்துவம். ஆனால் சில நேரங்களிலே நாம் அதை விளையாட்டாக நினைத்துக் கொள்கின்றோம். இன்று நுகர்வு கலாச்சாரம், மாறிவரும் கலாச்சார சீர்கேடுகள் போன்றவற்றால் குடும்பம் தன்னுடைய சுய மதிப்பை இழந்து வருகிறதோ என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திருக்குடும்ப பெருவிழா நமக்கு உணர்த்து செய்தி என்ன? 2 குடும்பத்தை உங்களுக்கு முன்மாதிரி காட்டுகிறேன். ஒரு குடும்பம் இறை குடும்பம், மற்றொரு குடும்பம் திருக்குடும்பம். ஒன்று இறை குடும்பம், மற்றொன்று திருக்குடும்பம். இந்த இறை குடும்பத்திலே யார் இருக்கிறார்கள்? தந்தை, மகன், தூய ஆவி. இந்த மூவரும் இறை குடும்பத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் இணைந்து இருக்கின்றார்கள். இவர்களுக்குள்ளாக எந்த வேற்றுமையும் கிடையாது. ஆனால் பணி அளவில் வேறுபாடு இருந்தாலும் இவர்கள் ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே கடவுள் தன்மை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுக்குள்ளாக தந்தை, மகன், தூய ஆவியார், இவர்களுக்குள்ளாக யார் பெரியவர் என்ற வேறுபாடு கிடையாது. மாறாக இணைந்து செயல்படுகின்றார்கள் இறை குடும்பம். திருக்குடும்பம் இயேசு, மரி, சூசை, இந்த 3 பேரும் இணைந்த குடும்பம் திருக்குடும்பம். இந்த திருக்குடும்பம் நற்பண்புகளால் அழகு செய்யப்பட்ட, அலங்கரிக்கப்பட்ட குடும்பம். என்ன நற்பண்பு? சூசையப்பருக்கு நேர்மை இருந்தது, அன்னை கன்னிமரியாளுக்கு இறை அச்சம் இருந்தது, இயேசுவிற்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு பண்பு இருந்தது. ஆக பல்வேறு பண்பு நலன்களால் அணி செய்யப்பட்ட குடும்பமாக திருக்குடும்பம் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களும், நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் இறை குடும்பமாக, திருக்குடும்பமாக வாழத்தான் இன்றைய திருவிழா நம்மை அழைக்கின்றது. ஆக இந்த திருக்குடும்பத்தில் யார் இருக்க வேண்டும்? அதே போல இந்த திருக்குடும்பத்தில் எவைகளெல்லாம் இருக்க வேண்டும்? முதலாவதாக இந்த திருக்குடும்பத்தில் யார் இருக்க வேண்டும் என்றால் இயேசு நடுநாயகமாக இருக்க வேண்டும். நீங்கள் திருக்குடும்ப படத்தை பார்த்துருக்கலாம். இந்த பக்கம் சூசையப்பரும், இன்னொரு புறம் மாதாவும், நடுவில் இயேசுவும் நடுநாயகமாக கைகளை விரித்து கொண்டிருப்பார்கள். திருக்குடும்பத்தில் இயேசு நடுநாயகமாக இருக்க வேண்டும். நீங்கள் திருக்குடும்ப படத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த படத்தில் மாதா, சூசையப்பர், இயேசு சிரித்த முகத்தோடு தான் இருப்பார்கள். ஆனால் அந்த திருக்குடும்பத்தின் உள்ளாக நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு வாசித்த நற்செய்தி, ஏரோது கொள்வதற்கு தேடினான், கூட்டிக் கொண்டு சென்றார். தூதர் சொன்னவுடனே சூசையப்பர் அலைந்தார். பிறப்பதற்கு இடமில்லை. தச்சர், சாதாரண குடும்பம், எளிமையான குடும்பம். எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் அது திருக்குடும்பமாக இருந்தது என்றால் இயேசு நடுநாயகமாக இருந்தார். அதனால் தான் எத்துணை வேதனைகள், பிரச்சனைகள், சோதனைகள் வந்த பொழுதும் அந்த குடும்பம் திருக்குடும்பமாக இருந்தது. இந்த திருக்குடும்பத்தில் எவையெல்லாம் இருக்க வேண்டும்? அன்பு, அமைதி, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை,
பொறுத்து கொள்ளும் குணம், மன்னிப்பு, இவைகள் எல்லாம் இந்த திருக்குடும்பத்தில் இருந்தன, நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால் தான் என்னவோ கடவுளாகிய இயேசு விண்ணகம் விட்டு கீழே இறங்கி வந்து யோசேப்பு மரியாள் ஆகியோரின் மன்னக குடும்பத்தில் இணைந்து திருக்குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கின்றார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆணும் பெண்ணும் இணைந்து உருவாக்கும் இந்த மன்னக குடும்பத்தில் இயல்பான கருத்து வேறுபாடுகள் வருவது சகஜம்தான். ஆணும் பெண்ணும் இணைந்து இந்த மன்னகத்திலே நாம் உருவாக்கின்ற இந்த குடும்பம் நிறைய பிரச்சனைகள் வரும், சலசலப்புகள் வரும். அது இயல்பானது தான், அது இருக்கத்தான் வேண்டும். இப்படி தான் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் எல்லா மருத்துவரிடமும் சென்று காட்டிட்டார், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இறுதியாக இரவு நேரத்திலே மனைவியிடம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார் கணவர். எல்லா மருத்துவர்கள்ட்டையும் காட்டிட்டேன், ஆனால் ஒன்றும் நோய் சுகப்பட்டதாக தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனைவிகிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அப்போ மனைவி சொன்னாங்களாம், நீ ஏங்க ஒரு வெட்னரி டாக்டர்கிட்ட போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களாம். வெட்னரி டாக்டரா, மாட்டு டாக்டரா, கால்நடை மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு மனைவி கேட்டாங்களாம். கணவருக்கு ஒரே கோபம், நீ என்ன நினச்சிக்கிட்ட, என்ன போய் ஒரு கால்நடை மருத்துவரை போய் பார்க்க சொல்கிறேன், நான் மனுஷனா மாடா அப்படின்னு சொல்லி ஒரே கோவப்படுறார் கணவர். அப்போ மனைவி சொல்கிறாங்க, இணையந்திரமா அப்படி சொல்கிறாங்க, அதாவது காலையில் உங்களுக்கு தான் எல்லாமே கெட்டுப்போச்சு, காலையில் கோழி மாதிரி எந்திரிக்கிறீங்க, கோழி மாதிரி எந்திரிக்கிறீங்க, காக்கா மாதிரி குளிச்சுட்டு குரங்கு மாதிரி லபக்கு லபக்குன்னு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு குதிரை மாதிரி வேகமாக ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கே போய் மாடு மாதிரி உழைக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட கரடி மாதிரி கத்துறீங்க, அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்து முதல்ல மாதிரி சரக்குன்னு சாப்பிட்டுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறீங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு வெட்னரி டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ எப்படி இருக்கும் கணவருக்கு? ஆக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் இருக்கும், நிறைய சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும். ஒரு திருமணமான ஒரு பெண்ணிடம் கேட்டேன், உனக்கு அந்த திருவிவிலியத்தில் எந்த குடும்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சற்றும் யோசிக்காமல் சொன்னது, ஆதாம் ஏவாள் குடும்பத்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. ஏமா ஆதாம் ஏவாள் குடும்பத்தை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த குடும்பத்தில் தான் மாமியார் மருமக தொல்லை இல்லை ஃபாதர், மாமியாவே இல்லை, அதனால் எனக்கு அந்த குடும்பத்தை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. கல்யாணம் ஆகி 2வது நாள்லேயே சண்டை வருது பங்கு சாமியார்ட்ட. என்னங்க நேற்று தானங்க கல்யாணம் பண்ணி வச்சோம், இன்றைக்கி சண்டை நடக்குது அப்படின்னு. நான் ஒன்றும் தவறாக செய்யலை ஃபாதர், நான் கல்யாண பூசையில் என்ன சொன்னனோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. என்ன செஞ்ச, என்ன சொன்ன? நீங்கள் தானே வாக்குறுதி கொடுக்க சொன்னீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அந்த பையன் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறது வாக்களிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரே சண்டை சச்சரவு. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நிறைய கணவன் மனைவி உட்காந்துருக்கிறீங்க, என்னைக்காவது உங்கள் மனைவிகிட்ட பார்த்து இந்த குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? கணவர்களை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கு, சொல்லியிருக்கீங்களா? உங்கள் மனைவியை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிற புடவை சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்போ ஆண்கள் பார்த்துங்க ரொம்ப டல்லாக இருக்கீங்க. இந்த பக்கம் மனைவிகள் உங்கள் கணவனை பார்த்து காலையிலே தூங்கி எந்திரிச்சு வந்தால் கூட அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரு கைலி கட்டினா கூட சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா? பாருங்கள், ஒன்றுமே சொல்லலை, அடைப்பட்ட வாழ்க்கை மாரி இருக்கிறோம். ஒரு ஃப்ரீயாக பேசுகிறதுலாம் கிடையாது. கணவன் மனைவி உட்காந்து ஒரு அமைதியாக ஃப்ரீயாக பேசுகிற வாழ்க்கையெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலெல்லாம் போயிட்டுருக்குது. புதிதாக கல்யாணமான திருமண தம்பதியர்கள்ட்ட நான் இதான் சொல்லுவேன், நீ கல்யாணமாகி உன்னுடைய மனைவிகிட்ட சில நேரங்களில் ஒரு கறி குழம்பு வச்சு கொடு, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அப்படின்னு நீ கேட்ப. உன்னுடைய மனைவியும் கறி குழம்பு வச்சு கொடுப்பாங்க, ஆனால் அது பார்த்தா புளிக்குழம்பு மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ என்ன சொல்லணும்? உடனே அந்த பையன் சொன்னான், கறி குழம்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஃபாதர் அப்படின்னா. அப்படி அதோடு நிறுத்திடக்கூடாது. இந்த மாதிரி கறி குழம்பை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை, வாட்டி நான் இப்போ தான் உன் கையால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு சில ஐஸுகள்லாம் வைக்கணும் குடும்பத்தில், அப்படி இருந்தால் தான் ஓடும் வண்டி.
இல்லாட்டினா நான் என்ன கறிக்குழம்பு பூஜை கேட்டேன், நீ புளிக்குழம்பு மாரி வச்சு கொடுத்துருக்குன்னு சொன்னால் அங்கே வெடிக்கும், சண்டை வெடிக்கும், உலக போர்லாம் வரும். அப்போ இயல்பான இந்த குடும்பம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மன்னகத்தில் உருவான இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஜஹாங்கீர் அந்த அரசவையில் ஜஹாங்கீர் நூர்ஜஹானை பார்த்து கேட்டாராம். என்ன கேட்டார் அப்படின்னா, இளமையில் நிமிர்ந்த நடையோடு செல்கிறவர்கள் எல்லாம் ஏன் முதுமையான காலத்தில் வயதான காலத்தில் குனிந்து பூமியை பார்த்து நடந்து செல்கிறார்கள் அப்படி என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், இளமையின் பொழுதில் துளைத்த நாட்களை வயதான காலத்தில் பூமியில் எங்கேயாவது சிதறி கிடக்கின்றதா என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாராம். அதுதான் உண்மை. நாம் இந்த காலத்தில் நொந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வது ஒரே ஒரு முறை, கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்க்கையும் ஒரே ஒரு முறைதான். அந்த வாழ்வை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டும். அதனால் தான் நான் முதலில் சொன்னேன், திருக்குடும்பத்தில் இயேசு நடுநாயகமாக இருந்தால் 1000 பிரச்சனைகள் உண்டு. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசு நடுநாயகமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த வாழ்க்கையை கடத்தி செல்ல முடிந்தது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதுள்ள குடும்பம் நுகர்வு கலாச்சாரத்தை பற்றி யோசித்தோம் என்றால் இந்த குடும்பம் எல்லாம் சில நேரங்களிலே சீர்கெட்டு போகிறதோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. கணவன் மனைவி இன்னாருக்கு இன்னார் என்று வாக்குறுதி கொடுத்து திருமணம் செய்த கிறிஸ்தவ குடும்பங்களும் அநீதியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. கணவன் வேறு ஒரு உறவாக இருக்கலாம், அல்லது பெண் வேறு ஒரு உறவாக இருக்கலாம். அதனால் பாதிக்கப்படுவது குழந்தைகள் தான். நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஏன் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் வழிமாறி செல்கிறோம், தடுமாறி செல்கின்றோம், தவறான உறவுகள் இருக்கிறது. இதை தீர்க்கலாமா அப்படின்னா தீர்க்கலாம். எப்படி தெரியுமா? நான் நம்பி சொல்வது குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் என்று சொல்வார்கள். நான் உறுதியாக சொல்வேன், என்றைக்கு ஒரு குடும்பத்தில் குடும்ப ஜெபம் விட்டு போனதோ அன்றைக்கு எல்லா பேய் பிசாசும் உள்ள வந்து உட்கார்ந்துருச்சு. உண்மையா இல்லையா? உண்மை. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஜெபமாலை சொல்லாமல் சாப்பாடு கிடையாது. ஜெபமாலை சொல்லிட்டு இருக்கும்போது தூங்கி கீழே விழுவும், முதுகில் அடி விழுவும். ஜெபமாலை சொல்லிட்டு தான் சாப்பாடு. இன்னும் ஞாபகம் இருக்குது, தஞ்சாவூரில் சந்தனசாமின்னு ஒரு ஃபாதர் இருந்தார், அடைக்கல மாதா கோயிலில். அவர் ஜெப புக்கு போட்டு கொடுத்தார். அந்த ஜெப புக்கு தான் ஜெபமாலை சொல்லுவோம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது. அப்போ என்றைக்கு குடும்ப ஜெபம் வீட்டை விட்டு வெளியே போனதோ அன்றைக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்துவிட்டது. அதனால் தான் சொல்வேன், அமர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் சொல்லலாம், 1000 காரணம் சொல்லலாம். பிஸி, வேலைப்பளு, நேரமில்லை என்று சொல்லலாம். ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஜெபமாலை சொல்வதற்கு நீங்கள் அமர்ந்து ஜெபித்து பாருங்கள். நேற்று மறையுரையிலும் அதைத்தான் சொன்னேன். சில நேரங்கள் சொல்லுவாங்க, ஏன் ஃபாதர் இதையே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இது எல்லா மக்களுக்கும் சென்று சேரும் திருத்தலமாக இருப்பதால், யூடியூப்லையும் பார்த்து கொண்டு இருப்பதால் நான் இன்றைக்கு சொல்கிறேன், இன்று திருக்குடும்ப பெருவிழா. நீங்கள் இது செய்து பாருங்கள். அமர்ந்து குடும்பமாக ஜெபித்து பாருங்கள். அமர்ந்து குடும்பமாக ஜெபமாலை, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நான் அதை வலியுறுத்தி சொல்வேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று நாம் ஜெபமாலை சொல்கின்ற பொழுது உங்களுடைய சுவற்றில், வீட்டில் உள்ள சுவற்றில், அந்த இடுக்குகளில் எல்லாம் இந்த ஜெபம் சென்று சேர்ந்து எந்த விதமான தீய சக்தியும் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களும் உங்களுடைய இடத்திற்கோ வீட்டிற்குள்ளோ வருவதற்கு அச்சப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? இது மாதா அம்மா வீடு, மாதா அம்மாவுடைய பிள்ளை வீடு. அங்கே ஜெபமாலை சொல்கிறாங்க, போக முடியாது, நமக்கு தான் பிரச்சனை. அப்படி என்ற ஒரு தெம்பும் தெளிவும் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் சொல்வேன், இந்த குடும்ப ஜெபமாலையை நீங்கள் ஜெபித்து பாருங்கள். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிலுவை அடையாளம் வரைந்து வழி அனுப்புங்கள். அது சின்ன குழந்தையாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்கள் பேரம்பேத்தி எடுத்திருக்கலாம். சிலுவை அடையாளம் வரைந்து பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். நீங்கள் ஜெபம் செய்து அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் ஜெபம் செய்து அனுப்பி வையுங்கள். என்ன பெரிய ஜெபம்? பெரிய படித்து சொல்லணுமா? ஒன்றும் வேண்டாம். ஒரு சிலுவை போட்ட இயேசுவே மாதாவே அந்தோணியாரே சூசை பெரிய பத்திரமா போயிட்டு வா, அவ்வளோதான் ஜெபம். அதுதான் சின்ன ஜெபம். நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் பிள்ளைகள் படிக்க செல்கின்ற பொழுதும் பணிக்கு செல்கின்ற பொழுதும் ஜெபம் செய்து வழி அனுப்பி வையுங்கள். அது நல்லது. திருப்பலிக்கு அழைத்து வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், குடும்பம் சீர்கெட்டு வழி தவறி தடுமாறி செல்கின்ற நேரத்தில் இவையெல்லாம் நமக்கு உதவும். ஞாயிறு திருப்பலிக்கு குடும்பமாக வாருங்கள். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, லட்சமாக சம்பாதிச்சாலும் சரி, கோடியாக சம்பாதிச்சாலும் சரி, 1 மணி நேரம் கடவுள்கிட்ட வந்து உட்கார்ந்து பாருங்கள். குடும்பமாக அமர்ந்து நீங்கள் வாருங்கள். நடக்கும், நல்லது நடக்கும்.
பிரியமான சகோதர சகோதரிகளே, நானும் குருவாகி சில வருடங்கள் ஆகிவிட்டது. குருத்துவ பணியில் நாங்கள் ஈடுபடுகின்றோம். சாதாரண பணி கிடையாது. குருத்துவ பணி என்பது பல பேச்சுகள், கேலி பேச்சுகள், ஏசி பேசுவார்கள், 1000 இருக்கும் குருத்துவ வாழ்வில். நாங்களாம் எப்படி செல்கிறோம்? எப்படி இந்த பணி வாழ்வில் கடந்து செல்கின்றோம்? 2. 1, அழைத்த இறைவன். அழைத்த இறைவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் கைவிட மாட்டார். அன்னை மரியாளினுடைய துணை, புனிதர்களுடைய பரிந்துரை, இவையெல்லாம் சேர்ந்து 1. 2வது என்ன தெரியுமா? எங்களுடைய தாரக மந்திரம். குருத்துவ பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குருவானவர்களுக்கும் கண்டிப்பாக தாரக மந்திரமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது பெற்றோர்களுடைய ஜெபம். என் தாய் தந்தையினுடைய ஜெபம். அவர்கள் படித்தவர்கள் அல்ல, PhD பட்டம் பெற்றவர்கள் அல்ல, எளியவர்கள். ஆனால் அவர்களுடைய ஜெபமும் அவர்களுடைய நல்ல சிந்தனையும் தான் இந்த குருத்துவ பணியில் எங்களை வாழ்விக்கிறது, நடத்தி செல்கிறது. அதனால் தான் பெற்றோர்களே, நீங்கள் முக்கியமானவர்கள். குடும்பம் இல்லாவிட்டால் குருத்துவம் இல்லை. அதனால் நீங்கள் முக்கியமானவர்கள். நீங்கள் நல்ல நிலைமையோடு வாழ்கின்ற பொழுதுதான் உங்களை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். நாம் அடிக்கடி சொல்வோம், கெட்ட வார்த்தை என்று சொல்வோம். கெட்ட வார்த்தை கிடையாது. அது என்ன தெரியுமா? கேட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை கிடையாது, கேட்ட வார்த்தை. ஆக பெற்றோர்களாகிய நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை பொறுத்துதான் பிள்ளைகளும் இருப்பார்கள்.